இப்படி எத்தனை நாளைக்கு தான் மாப்பிள்ள இருக்கிறது? அதான் அண்ணன் தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தாருன்னா அதை வச்சு பார்ட் டைம் ஒரு ஊருக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னடா நீ இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறியா? அண்ணே உங்களுக்கே கேட்டுச்சானே? சாரிண்ணே. டேய் இதுக்கெல்லாம் எதுக்குடா சாரி கேட்டுட்டு? நீ மேல வந்தா எனக்கு சந்தோஷம் தானே. அண்ணே தீபாவளி வர கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. நீ எப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண திங்ஸ் வாங்க போறேன்னு சொல்லு. நான் வேணா உனக்கு பணத்தை முன்னாடியே தரேன். ஐயோ இப்பெல்லாம் வேணாண்ணே, என்கிட்ட பணம் கையில இருந்தா செலவாயிரும். அதனால நான் எப்போ பொருள் வாங்குறேனோ அப்போ வாங்கிக்கிறேண்ணே. சரிங்களாண்ணே? என்னடா வேலு, அவன் ஊர்கா பிசினஸ் பத்தி ஏதாவது சொன்னானா? என்கிட்ட இன்னும் பணம் கேட்கவே இல்லை. இல்லையானே, அவன் அதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. ஆனா இன்னைக்கு ஏதோ வேலை இருக்கு, என்னால எதுவும் முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தான். என்னடா இன்னைக்கு உனக்கு ஏதாவது வேலை வந்திருக்குமே? ஆமாண்ணே, ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கு. சாம நான் தீபாவளி முடிச்ச உடனே பொருள் வாங்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேனே. டேய் நம்ம மேல வந்துருவோம்னு வாயில சொன்ன மட்டும் பத்தாதுடா. அதை மனசார நினைச்சு அதுக்கான செயல்பாட்டில் இறங்கணும். அதுதான் நம்மளை மேல கொண்டு வரும். அதை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு இல்லை நான் நாளைக்குன்னு தள்ளி போட்டுட்டே போனோம்னு வையேன், கடைசி வரைக்கும் நம்ம மற்றவங்க கிட்ட கையேந்திட்டு நிற்க வேண்டியதான். உனக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு தோணுதா? அது இன்னைக்கே பண்ணு, இப்பவே பண்ணு, ஏன் இந்த செகண்டே பண்ணு. அதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நேரத்தை வீணடிக்காம சீக்கிரம் ஆரம்பிக்கிற வழியே பாரு.